ஹை கைஸ், வெல்கம் டு எஃப்எக்ஸ் தமிழ். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனிக் ஸ்டடியோட கண்டினியூஷன் தான். என்ன அப்படின்னா, நேற்று வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பேட் பேட்டர்ன் பற்றி பார்த்தோம். ஸோ புல்லிஷ் பேட் அண்ட் பியரிஷ் பேட் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து சைபர் பேட்டர்ன் வச்சு சைபர் பேட்டர்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சைபர் பேட்டர்னா ஒன்றும் இல்லை. எப்போ வந்து ஒரு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குதோ, ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ஒரு ட்ரேட் எடுக்கிறது தான் வந்து சைபர் பேட்டர்ன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எம் ஃபார்மேஷன், அந்த எம் ஃபார்மேஷன் அந்த எம் கரெக்டாக ஃபார்ம் ஆக மேலே போயிட்டு மார்க்கெட் கீழே வரும்போது, மார்க்கெட் வந்து இந்த கீழ் இடத்துலேருந்து இது ஒரு புல் பேக்காக நினச்சி நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி எடுத்துருக்கோம்னா, புல் பேக்குன்னு நினச்சி எடுப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கிளீனான ஒரு வியூ தெரியும். அதனால வந்து எடுப்போம். அதே மாதிரி தான் சேம் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது, ஒரு டவுன்லேருந்து செல்லுக்கு ட்ரேட் எடுப்போம். செல் ட்ரெண்ட்ல இருக்கும்போது செல்லுக்கு ட்ரேட் எடுக்கிறோம். அவ்வளோதான். வேற ஒரு வித்தியாசமும் இல்ல. சரியா? சரி, இத எப்படி ட்ரா பண்றதுன்னு பார்த்துரலாம். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 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 நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, புல்லிஷ் சைபர் பத்தி பார்க்கலாம். புல்லிஷ் சைபர்ல ஃபர்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப இங்கருந்து நீங்க ஃபிப் போடும்போது, இந்த 0.8 0.38லேருந்து 0.61 வரைக்கும் இருக்கலாம். இந்த 382ல இருந்து 0.62 வரைக்கும் இருக்கலாம். 61 இந்த 62 வரைக்கும் இருக்கலாம். சரியா? இப்ப வந்து இந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து இதிலிருந்து இதளவு வரைக்கும் போகலாம். சரியா? இப்ப வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து இதுக்கு வந்து ஃபிப் போடணும். இந்த இதுலேருந்து இதுக்கு ஃபிப் போடும்போது, இந்த இதுலேருந்து இதுக்கு ஃபிப் போடும்போது, இதுல தெரியும். 0.27ல இருந்து இந்த 0.27ல இருந்து இந்த 0.4 வரைக்கும் போகலாம் மேக்ஸிமம். மினிமம் வந்து 0.27 இருக்கணும். அதுக்கு கீழ கூட இருக்கலாம். பிரச்சனை இல்ல. ஆனா வந்து இந்த 0.1, 0.2க்கு மேல இருக்கணும். ஓகேவா? இதுதான் எக்ஸாக்ட். இப்ப இங்க இருக்கா? இங்கிருந்து மார்க்கெட் இதளவு போகலாம். சரியா? இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த இதுலருந்து இந்த இதுக்கு நம்ம ஃபிப் போடும்போது, நம்மளுக்கு வந்து 0.272ல இருந்து 2 வரைக்கும் மார்க்கெட் போகலாம். ஆனா வந்து நான் அப்படி எடுக்க மாட்டேன். இதிலிருந்து இதுக்கு ஃபிப் போட்டு 0.78ல எடுப்பேன். ஓகேவா? இந்த 0.78ல தான் என்னோட என்ட்ரி எடுப்பேன் நான். 0.78ல தான் என்ட்ரி. சரியா? இந்த 0.78 இருந்தாலும் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கணும்னா 1.27க்கு மேல இருக்கணும். இதுக்கு 1.27க்கு மேல இருக்கணும். சரியா? இப்ப இருங்க. இந்த ட்ரேடிங் வியூலயே இந்த டூல் இருக்கும். சைபர் பேட்டர்ன் வரையறதுக்கு தனியா ஒரு டூல் இருக்கும். எக்ஸ்ஏபிசிடி பேட்டர்ன் வரையறது, பேட் பேட்டர்னு, காட்லே பேட்டர்ன் அது வரையறதுக்கு தனி பேட்டர்ன் இருக்கும். சைபர் பேட்டர்னுக்கு சைபர் பேட்டர்ன் தான் எடுத்து வரையணும். சரியா? ஓகேவா? அத கிளிக் பண்றோம். மார்க்கெட்ல இப்ப வந்து ஒரு இம்பல்சிவ் மூவ் பார்த்துட்டோம். மார்க்கெட் இப்படி மூவ் ஆகுது. அடுத்து வந்து எவ்வளோ இருக்கணும்னா 0.38ல இருந்து 0.61 வரைக்கும் எவ்வளோ வேணா இருந்துக்கலாம். இப்ப இதுல என்ன இருக்கு? 0.451 வரைக்கும் இருக்கு. சரியா? அக்செப்டபிள். இப்ப இந்த இதுல இருந்து 0.2க்கு மேல இருக்கணும். 0.27 அந்த 0.14 அந்த இதுக்கு மேல இருக்கணும். சரியா? இது கொஞ்சம் மேல. ஆமா. இந்த இடத்துல இருக்கணும். மார்க்கெட் வந்து இப்ப வந்து இது வந்து இதுக்கு ஃபிப் வந்து 0.78 வரைக்கும் இருக்கணும். இப்ப இந்த இதுல தெரியுதா? டீவியேஷன் இருக்குதா? இப்ப நார்மல் இது வரையறதுக்கும், சைபர் பேட்டர்ன் வரையறதுக்கும் டீவியேஷன் இருக்கும். 0.788 இருக்கு. அது போக 788, 786 இது இருக்குது. 788 இருக்குது. அதே மாரியே 1.2க்கு மேல இருக்குது. அப்ப இந்த இடத்துல பை பண்ணலாம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? டார்கெட் செட் பண்ணோம் அப்படின்னா, இதிலிருந்து நம்ம மேல இருக்க லெவலுக்கு ஃபிப் போட்டு, இந்த இதுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் இந்த 723 லெவல்ல வந்து டேக் ப்ராஃபிட். சரியா? டிஃபரெண்ட் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த இடத்துல நம்ம பை பண்றோம் அப்படின்னா, அந்த லெவல் வரைக்கும், அந்த 0.21 வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் இருக்கணும். அந்த 0.23 அந்த லெவலுக்கு நம்ம டேக் ப்ராஃபிட் இருக்கணும். சரியா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம் அப்படின்னா, நான் இதுலயே வந்து நெறைய ஹோம் ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்காண்டி.
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிளியரா. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. இப்போ இதை கொஞ்சம் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, மார்க்கெட்ல இங்க என்ன நடக்குது? இது டூ இது இம்பல்சிவ் மூவ். இப்போ வந்து இந்த இதுல இந்த இது 0.317 இருக்குது. 0.38ல இருந்து 0.61 வரைக்கும் எதுனாலும் அக்செப்டபிள் தான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டீவியேஷன் இருக்கனால அப்படி காட்டுது. இப்போ வந்து ஆ இது அக்செப்டபிள். இப்ப இந்த இதுலருந்து இந்த இதுக்கு போடும்போது 1 பாயிண்ட் ஆ இது இருக்கணும். 1.18ல இருந்து 15 அது மேல ஆனா 1 இருக்கக்கூடாது. 1.1க்கு மேல இருக்கணும். சரியா? எக்ஸாக்ட்டா இருக்கணும் அப்டின்னா 1.2ல இருந்து 1.4 வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? இப்ப இதிலிருந்து நம்மளோட என்ட்ரி எங்கன்னா, ஆ 0.2க்கு 0.2ல இருந்து 1.4 வரைக்கும் எது வேணா இருக்கலாம். 0.78 தான் வந்து எக்ஸாக்ட்டா எடுக்கிற என்ட்ரி ஆனா மோஸ்ட்லி. எல்லா இடத்துலயும் வந்து எப்படி எடுக்கிற என்ட்ரினா, இந்த இதுக்கு படி இந்த இதோட கால்குலேஷன் படி இந்த இது வந்து அலோவ் பண்ண முடியாது. வந்து ஏன் அப்படின்னா, இந்த இம்பல்சிவ் மூவ் வந்து ரொம்ப ஹையா இருக்கனால, மார்க்கெட் வந்து இந்த 78% வந்து வந்து ரிவர்ஸ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால வந்து இத தான் எடுக்கணும். அத நீங்க பழக பழக உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஏன் இப்படி எடுக்குறாங்க? ஏன் ஏன் இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிரும். இப்ப என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப இதிலிருந்து 0.23க்கு வந்து போயிடுச்சு அப்படின்னா, இங்க இருந்து நம்ம இத எடுத்து தான் என்ன பண்ணுவோம் ஆயிடுச்சு. இப்ப இங்க இருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுல ஃபிப் போட்டு தான் என்ன பண்ணுவோம்னா, ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் வைப்போம். இப்ப 0.23க்கு டேக் ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலுக்கு 0.272க்கு கீழ வைப்போம். கரெக்ட்டா? இப்ப வந்து அதுக்கு வச்சாச்சு. இப்ப அதுக்கு அடுத்து எங்க போகும் அப்படின்னா, இதிலிருந்து இது ஃபிப் போட்டீங்கன்னா கரெக்ட்டா உங்களுக்கு தெரியும். இப்ப இதுலேருந்து இது ஃபிப் போடும்போது, இந்த 0.272ல இருந்து 0.14 போகணும். ஓகேவா? அப்படி போச்சுன்னா என்ன அப்படின்றதையும் நான் சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மலா பார்க்கும்போது தெரியும். இப்ப நீங்க இதுக்குள்ளேயே ஒரு சைபர் பேட்டர்ன் மேக் ஆகுற மாரி இருக்கும். இப்ப ஓவரால் வந்து இது ஒரு சைபர் பேட்டர்ன் மேக் ஆகுற மாரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுதா? 1.17 இருக்குது கரெக்ட்டு. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இந்த 78 லெவல் இருக்கணும். அது போக வந்து 1.2 ச்சீ 1.272ல இருந்து 2 வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல இது போகுதா? 0.27 அதுக்கு மேல தான் இருக்கு. இப்ப வந்து இதுக்கும் எடுக்கலாம். இப்ப இல்ல அப்டின்னா, இந்த லெவல் கூட எடுக்கலாம். ஏன் அப்டின்னா, இது 1.272ல இருந்து 1.2 வரைக்கும். எது வந்து எக்ஸாக்ட்டா எடுக்கணும்னா 0.78 அத தான் வந்து எக்ஸாக்ட்டா எடுக்கணும். 0.78 எங்க இருக்கு? 0.786 இதுதான் வந்து எக்ஸாக்ட்டான என்ட்ரி. இப்ப இந்த மாரி தான் வந்து நம்ம வரைவோம். சரியா? இதுதான் வந்து சைபர் பேட்டர்ன். புல்லிஷ் சைபர் பேட்டர்ன். இப்ப அடுத்து வந்து என்ன அப்டின்னா, பியரிஷ் சைபர் பத்தி பார்க்கலாம். பியரிஷ் சைபரும் சேம் தான். ஆஸ் இட் இஸ் அப்படியே தான். ஆ அதே மாரியே சைபர் டூல் எடுத்துக்கோங்க. இப்ப இதிலருந்து இதுக்கு போடுவோம். இப்ப வந்து என்ன இருக்கணும் அப்டின்னா, இப்ப இதிலருந்து இதுக்கு இருக்க எக்ஸ்டென்ஷன் இங்க தெரியுதா? இப்ப இதிலருந்து இருக்க எக்ஸ்டென்ஷன் வந்து 0.38லருந்து அ 0.618 வரைக்கும் இருக்கலாம். இப்ப வந்து இந்த இடத்துல தெரியுதா? இப்ப இது என்ன சொல்லுது? 0.52 1 இருக்கு. 0.38லருந்து 0.618க்குள்ள எது வேணா இருந்துக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, இதிலருந்து இதுக்கு ஃபிப் போடும்போது எவ்வளோ இருக்கணும் அப்டின்னா, 1.13லருந்து 1.414 இருக்கும். 0.13லருந்து அதுக்கு மேல 1.414 இருக்கணும். சரியா? இப்ப இது முடிஞ்சிச்சு. இப்ப வந்து இதுக்கும் உள்ள எக்ஸ்டென்ஷன் படி 1.272லருந்து 2 வரைக்கும் இருக்கலாம். ஆனா எக்ஸாக்ட்டா என்ட்ரி எங்கன்னா, இதுலருந்து நம்ம இதுக்கு ஃபிப் போடும்போது 78 வருது பார்த்தீங்களா? அதான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கரெக்ட்டான எக்ஸ்டென்ஷன். இந்த இடத்துல தான் நம்ம செல் பண்ணுவோம். சரியா? ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அ அந்த ஃபிப் எடுத்துக்கணும். ஃபிப் எடுத்துட்டு, இந்த இதுலேருந்து இந்த இதுக்கு நம்ம ஃபிப் போடுவோம். இப்போ வந்து இந்த 27க்கு வந்து ஸ்டாப் வைப்போம். ஸோ 23 கரெக்ட்டா அந்த லெவல்லயே இருக்கு. அதனால டேக் ப்ராஃபிட் அதான். சரியா? இதுதான் சிம்பிளான ஒரு இது. ஓகேவா? இப்ப இதுக்குரிய எக்ஸாம்பிள் ஏதாச்சு அ பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல பார்க்கலாம். கரெக்ட்.
பாயிண்ட் இப்ப இதுலருந்து இது ஒரு மூவ் இருக்கு. இப்ப இந்த இதுலருந்து இதுக்கு மூவ்க்கு வந்து என்ன இருக்கு அப்டின்னா, பாயிண்ட் 423 இருக்கு. அக்செப்டபிள். 0.38லேருந்து 0.61 வரைக்கும் எந்த ரேஞ்ச்ல வேணாலும் இருக்கலாம். சரியா? இப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னா, இந்த இதுலருந்து இதுக்கு ஃபில் போடும்போது 1.13க்கு மேல இருக்கணும். 1.4க்குள்ள இருக்கணும். சரியா? இப்ப வந்து அதுக்குள்ள தான் இருக்குது அக்செப்டபிள். எங்க என்ட்ரினா 1.27 அந்த மாரி வந்து இருக்கும்போது என்ட்ரி எடுக்கணும். சரியா? 1.2க்கு மேல இருந்தாலும் என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் இந்த சைபர் பேட்டர்ன்ல ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆவேன். அதனால தான் இண்டிகேட்டரே மேக் பண்ணேன். இந்த இதுல வந்து அ அதுக்கேத்த மாரி கால்குலேஷன் மேக் ஆயிக்கும். இப்ப நீங்க இது பார்க்குறீங்கல்ல, இதையே அப்படியே நான் இத எடுத்துடுறேன். சரியா? இப்ப இத எடுத்துட்டேன்னு வைங்க, நம்ம நார்மல் டூல்ல போட்டோம் அப்படின்னா, ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப நம்ம இது போடுறோமா? இப்ப இது போட்டோம். அதே மாரியே 0.414 வந்துருச்சு அக்செப்டபிள். இப்ப இந்த இதுலருந்து இது போடும்போது என்ன காட்டுது? அதுல வேற காட்டுச்சு. இப்ப இதுல என்ன காட்டுதுன்னா, 1 பாயிண்ட் அதுல 1.14 4 தானே எவ்வளவோ காட்டுச்சு. இதுல பார்த்தீங்கன்னா 1.3 காட்டுதா? 1.3 காட்டுது. அப்ப இதுலருந்து பாருங்க, இது எப்படி காட்டுது அப்படின்ட்டு. 1.2 காட்டுது. ஆனா 582 தான் காட்டுது. அதனால தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் காட்டும். அதனால இந்த சைப்பர வந்து பார்த்து ட்ரேட் பண்ணணும். சைப்பர்ல ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சமா பார்த்து ட்ரேட் பண்ணணும். அந்த இத. சரியா? அதுதான் வந்து முக்கியம். ஏன்னா வந்து, ஆ இப்ப உங்களுக்கு வந்து நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா, முன்னாடி எப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் சைபர் பேட்டர்ன்ல எப்படி ட்ரேட் பண்ணேன்னா, 78க்கு வந்தா மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். இந்த மாரி வராம இருந்துச்சுன்னா எடுக்க மாட்டேன். அதுக்கடுத்து கீழ போயிடுச்சுன்னா, அவ்வளவுதான். வேற எத பார்த்துட்டு போயிருவேன். சரியா? இது இவங்க இவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஹார்மோனிக்ல ட்ரேட் பண்றவங்க மட்டும் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, அந்த லெவலையே ஒரு இதா வச்சுப்பாங்க. ஓகேவா? இப்ப இதுல இருக்கும்போது ஒரு என்ட்ரி எடுப்பாங்க. சென்டர் பாயிண்ட்ல வரும்போது ஒரு என்ட்ரி எடுப்பாங்க. ஃபைனல் பாயிண்ட்ல வரும்போது ஒரு என்ட்ரி எடுப்பாங்க. மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகும்போது, அப்புறமேட்டு ஒவ்வொரு ட்ரேடா குளோஸ் பண்ணிருவாங்க. அதுதான் அவங்க பண்ணுவாங்க ட்ரேட் எடுக்கிறது. நான் ஹார்மோனிக் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணணும்ல. அதனால வந்து நான் அப்படியே விட்டுருவேன். ஒரு ட்ரேடு தான் எடுப்பேன். கரெக்ட்டா வந்து எல்லாமே பொதுங்குனாப்புல இருந்துச்சு அப்படின்னா ட்ரேட் எடுப்பேன். இப்ப இந்த இது இருக்கா 0.78 எங்க இருக்கு? 0.78 இருக்கணும். 1.27லேருந்து 2 வரைக்கும் இருக்கட்டும். 0.78 எங்க இருக்கு? இங்க இருக்கணும். சரியா? இப்ப இந்த பாயிண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிருச்சு. மார்க்கெட் வந்து இந்த ரிவர்ஸ் ஆயிருச்சு. அப்புறமேட்டு வந்து இது மார்க்கெட் இந்த இது எல்லாத்தையும் அச்சீவ் ஆயிட்டு மார்க்கெட் மேல வந்துச்சுன்னா, அது எடுக்காது. சரியா? அது வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த லெவல் முடிஞ்சு போச்சு. இந்த மாரி வந்தா தான் நான் எடுப்பேன். ஓகேவா? ஆ உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்டின்னா, நான் என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழ குடுக்குறேன். அதுக்கு மேல போய் நீங்க அந்த சேனலோட இன்ஃபோ போய் பார்த்தீங்கன்னா, என்னோட யூசர் ஐடி இருக்கும். அதுல போய் நீங்க வந்து என்ட்ட சாட் பண்ணுங்க. கேளுங்க. நான் வந்து சொல்றேன். சரியா? ஆ அதிலேயே வந்து நான் ஃப்ரீயா சார்ட் வந்து போடுவேன். நெறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸா ப்ளே பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்க இது பண்ணி உள்ள போய் இது பண்ணிக்கோங்க. என்னது ஜாயின் பண்ணிக்கோங்க சேனல. ம். அதே மாரியே ஆ என்னோட இண்டிகேட்டர் நான் மேக் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சாரி. என்னோட இண்டிகேட்டர் மேக் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஆ 2 பேர் வந்து நேத்து சொன்ன டாஸ்க் அதே மாரியே கம்ப்ளீட் பண்ணி அவங்க 2 பேத்துக்கு வந்து நான் வந்து குடுத்துருவேன். இன்னும் 2 பேர் வந்து நான் வந்து குடுப்பேன். அது எப்பயாச்சும் வந்து சூஸ் பண்ணுவேன். ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்கும்போது நான் சூஸ் பண்ணுவேன். ம் சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கும் குடுப்பேன். சரியா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாரியே இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன் வந்து மார்க்கெட் எப்படி மூவ் பண்றாங்க, அது மாரி தெரியணும் அப்டின்னா, ஆ என் என்னோட சேனலுக்குள்ள போயி பிளேலிஸ்ட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆ அந்த இதுல போய் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்டின்னு சொல்லி வச்சிருப்பேன். அந்த இத போய் ட்ரை பண்ணுங்க. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதான் முக்கியமான கான்செப்ட். ஆ இதெல்லாம் வந்து நான் முன்னாடி யூஸ் பண்ணது. இதுல கன்சிஸ்டன்சி கிடைக்காதனால தான் நான் அந்த இதுக்கு வந்து ஷிஃப்ட் ஆனேன். அதனால தான் சொல்றேன். அத நீங்க யூஸ் பண்ணி மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ணுங்க. சரியா? ஓகே. பை.